போன் எங்கப்பா வச்சேன் நானு. போன் எங்க வச்சியா? ஆமா இது இருக்குது, இது கூட தெரியல. இங்கதான் இருக்கா. சரி கால் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பரபரப்பா இருக்கு. இரு, சாப்பிட்டியா? இல்லையே. சாப்பிடலையா? ஐயோ, சாப்பிடாமலாம் போக கூடாது காலேஜுக்கு. அம்மா என்ன சமைச்சிருக்கான்னு கேளு. மா என்ன சமைச்சிருக்க? தோசை. தோசையா? அது கூட இப்ப நாளைக்கு கிடைக்காது. ஏய், நான் சுடுற தோசையா கிண்டல் பண்றீங்களா? தட்டுல கிடைக்காது தோசை. சரிண்ணா, நேரா வாயில வருமா? உன் மூஞ்சில கிடைக்கும். மூஞ்சிங்களா 12க்கும் சமைச்சு போறதே தண்டகரமா உங்களுக்கு. இதுல வர தோசையை பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உனக்கு தோசையா கிடையாது, சாப்பிட கிடையாது. வெள்ளப்படி. நான் தப்பிச்சிட்டேன், நீ சாப்பிடுப்பா. தோசை ரெண்டே 2 தோசை. 20 தோசை சுட்டுருக்குறேன். அவ்வளவு தோசையும் நீயே சாப்பிடுற. உன் பொண்ணு ஓட்டல, அது மொத்தத்தையும் நீ தான் சாப்பிடு. சரியா? எடுத்துட்டு வர. ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டா நெப்போலியன் மாத்திரை சாப்பிட்டு வந்து வச்சுக்கோ, 20 தோசையை முழுசா சாப்பிடுவேன். தோசை சாப்பிடறதுக்கு நெப்போலியன் சாப்பிடறதுக்கு நல்ல மருந்து. 100 ரூபாய் மட்டும் அந்த இதுல வச்சிருக்கேன். ஓடி அப்ப என் சாப்பாட நீ கிண்டல் பண்ற, கேவலப்படுத்துற, என்ன அசிங்கப்படுத்துற நீ. இப்பதான் புரியுது. ஏய், முதல்ல உங்க அப்பா வீட்டுல போய் முதல்ல 20 நகையை வாங்கிட்டு வா. 20 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. இனிமேட்டு நான் எழுச்சி வாங்கி கிடையாது. உஷாரா இருக்கும். நீங்களும் 20 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, போய் நகையை வாங்கிட்டு வா, நகையை வாங்கிட்டான்னு. அவங்க நான் போற நேரம்லாம் ஒரு நகையா உருட்டிட்டு வர்றானுங்க. இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா காலில் கிடக்க செருப்பு கட்டி என்ன அடிப்பீங்க. நான் என்னங்க பண்றது? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. என்ன? நீங்க ஒத்துப்பீங்களா தெரியலையே. சொல்லு என்ன? இத புடிங்க. என்ன எவ்வளவு என்ன பண்ணா? இத கொண்டு போயிட்டு என் தம்பி வீட்டுல விடுங்க, அவன் பார்த்துப்பான் இவள. நீங்க தான் என்ன 20 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்கல்ல, இன்னும் 20 வருஷமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஃபினிஷ். உன் தம்பி வீட்டுல போயிட்டு என்ன 20 வருஷம் இருக்க சொல்றியா? ஆமாண்டி, என் தம்பி அப்படியே அரவிந்த் சுவாமி இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்குவேன், சந்தோஷமா இருக்கலாம். நீ வேற மாதிரி உன்ன மாதிரி இருப்பானா? என்ன மாதிரி? அப்ப எனக்கு வேணவே வேணாம், எனக்கு கல்யாணமே. அவன் ஏண்டி உன்ன மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்ப அந்த வரதட்சணை 20,000 போச்சா? உனக்கு உன் கவலைப்பா, எனக்கு ஏன் கவலைப்பா? அவங்க தம்பி கூட போயிட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணி 20 வருஷம் இருக்க முடியும்? இது மூஞ்சி பார்த்ததே பெரிய விஷயம். 20 வருஷம். ஏங்க ஏங்க ஏமா, அம்மா நகையெல்லாம் எப்படிமா திரும்பி வாங்குறது சொல்லு. இதுவே என் தம்பி நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன், எல்லா நகையும் நம்மளுக்கு வந்துடும். என்ன சொல்ற? உன் மூஞ்சே 15 வருஷம் பார்க்க முடியல, இதுல உன் தம்பி வேற கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? என்னடி சொல்ற? என் தம்பி என்ன மாதிரிலாம் ரொம்ப அழகா இருப்பாண்டி. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம், உன்னோட நான் சூப்பராவே நடிப்பேன். சரியா? ஏய், என்னடி அவனை கூட்டு போய் என் பொண்ணை தின்னு அவன் கூட வச்சிடலான்னு பாக்குறியா? உன்னோட அவங்கள ஏங்க எனக்கு என்னங்க குறையா? நல்ல புற மாதிரி இருந்துட்டு குறையா? இங்க பாரு, எப்படியாவது போய் அந்த 20 சொன்னது வாங்கிட்டு வாமா. உன் மூலியமா தான் வந்துட்டோம். பா, எனக்கு நல்லா ஜிம் பாய்ஸா இருக்கிற பசங்க தான்ப்பா பிடிக்கும். ஜிம் பாய்ஸா? ஏன் கை நடுங்குது? உனக்கு ஜிம் பாய்ஸா? என்னடி இது? மா, நீ சிரிக்காத சரியா? அப்பா பாரு எப்படி குண்டா இருக்காரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிட்ட. எனக்கு எல்லாம் ஜிம் பாய் தான் வேணும். உங்க அப்பா ஃபர்ஸ்ட் எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமாடி? அஜித் குமார் என்கிட்ட தோத்துருவாரு தெரியுமா உனக்கு? நீ சின்ன வயசுல இட்லி குண்டா மாதிரி இருந்தப்பா, உடனே நீ இப்ப வந்துட்டு அஜித் குமார்ன்ற. ஏன் பழைய போட்டோ பாத்தியா? ஆமா பார்த்தேன், அம்மா தான் காமிச்சாங்க. ஏண்டி எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? அந்த போட்டோவை காட்ட வேண்டியதானே? எவ்வளவு அழகா இருக்கும் பாரு. என்னை தாளாட்ட வருவாளோ. ஐயோ, எப்படி? நான் போறேன், நீங்க எப்படியே அந்த சைடு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஹெவியா காத்தடிக்குது. போமா.